Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மூங் தால் டோஸ்ட். அதாவது 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வந்து ஒரு 3 hours வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ வந்து எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து 150 கிராம்ஸ் போதும். உங்களுக்கு வந்து ஜாஸ்தி தேவைன்னா 300 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மூங் தாலை வந்து ஒரு 3 hours சோக் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள், அதாவது கேப்சிகம் ஆட் பண்ணி, அதாவது குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கேரட், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன காய்கறிகள் வந்து ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ காய்கறிகளும் நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது இது வந்து என்னென்னா ஜஸ்ட் நம்ம பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு தவாலேயே ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூங் தால் டோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கேரட், முட்டைக்கோஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு கேரட்டை எடுத்துருக்குறோம். அதாவது கொஞ்சமாக இருந்தால் போதும். முட்டைக்கோஸ் வந்து ஒரு 25 கிராம்ஸ் இருந்தாலே போதும். இது வந்து நல்லா கிரேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு குடமிளகாய், இது குடமிளகாயில் உங்களுக்கு கலர் நிறையா இருந்தாலுமே அதுவும் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய். இதுக்கு என்னென்னா 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி 3 hours வந்து ஊற வச்சுருக்குறோம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம். நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கூட மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் இருந்தாலே போதும். கேரட், முட்டைக்கோஸ் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை, இது கூட ஒரு கேப்சிகம் சின்னதாக இருந்தால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இதில் உங்களுக்கு கலர் ரொம்ப பிடிச்சதுன்னா கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதாவது எல்லோ அண்ட் ரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மூங் தால் டோஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு தான் நம்ம எடுத்துருக்குறோம் இன்றைக்கி. இது அரைச்சி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நீங்கள் நல்லா கெட்டியாக பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கையிலேயே வந்து எடுத்து அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பூனில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் கரண்டியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா ஒன்றா தான் நம்ம செய்ய முடியும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து இந்த இதே வந்து நம்ம தோசையாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். மீதி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கேப்சிகம் வந்து நிறைய கலராக ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை வந்து இதில் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து இந்த இன்னொரு சைடில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தவா வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே இந்த சைடு அப்படியே வச்சிடலாம். இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம இது மேலேயே இன்னொரு லேயரையும் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இதை ஓரத்துலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது மேலேயே அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணி விடுங்க. இது வந்து 1 அல்லது 2 சாப்பிட்டாலே போதும், ஹெவியாக இருக்கும். இப்போ நம்ம இது மேலேயும் அப்படியே எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான மூங் தால் டோஸ்ட் ரெடி. மூங் தால் டோஸ்ட் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ். நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கொடையளி செங்கோல் குடியோம்பல் 4 உடையானாம் வேந்தர் கொளி. விளக்கம். கொடை, இரக்க குணம், செங்கோல் முறை,
தளர்ந்த குடிகளை காத்தல் ஆகிய நான்கையும் சிறப்பாக உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் ஒளிவிளக்கு ஆவான்.